அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து உளுந்து, அரிசி, உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான ஒரு சூப்பு தான் தயாரிக்க போகிறோம். அது எப்படி தயாரிக்கிறதுங்கிறது பார்க்கலாம். நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து புழுங்கரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் பச்சரிசி எடுத்திருக்கேன். அதை வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. அப்படியே ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊறினா போதும். ரொம்ப ஊறணும்னு அவசியம் கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் வந்து உளுந்து எடுத்திருக்கேன். நம்ம செய்கிற சூப்புக்கு இது போதுமான அளவாக இருக்கும். இப்போ 2 ஸ்பூன் உளுந்து, அதையும் நம்ம நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். எடுத்துக்கோங்க. இதையும் நல்லா ஊற வச்சு நல்லா ஊறுற வரைக்கும் இதையும் நல்லா ஊற வச்சுக்கலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஊறிடும். ஒரு நாள் இந்த மாதிரி நசுங்கிற அளவுக்கு வரணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா போதும் நமக்கு. ரொம்ப உளுந்து வந்து நம்ம இட்லிக்கு அரைக்கிற மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் தேவை கிடையாது. லைட்டாக நசுங்கிற அளவுக்கு ஊறி இருந்தால் போதும். இதை நம்ம அப்படியே வந்து ஒரு காட்டன் துணியில் வச்சு அப்படியே ட்ரை பண்ணிவிடுவோம். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அந்த காட்டன் துணியில் போட்டோம்னா அதில் உள்ள தண்ணியெல்லாம் இழுத்துக்கும். கொஞ்சம் ட்ரை ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேற ஒரு காட்டன் துணிக்கு மாற்றியாச்சு. இது அப்படியே காயிட்டோம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே இது காயிட்டோம். நல்லா நம்ம ஃபேன் காற்றுல போட்டாலே அப்படியே அதில் உள்ள தண்ணியெல்லாம் இழுத்துக்கிட்டு நல்லா காய்ச்சி வந்துடும். இப்போ நம்ம அரிசி எடுத்து வச்சுருக்கோங்களா, அதையும் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்து இதையும் ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இதுவும் நல்லா ஊறிடுச்சு. இதையும் நம்ம வந்து இப்போ ட்ரை பண்ணி காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ உளுந்து, அரிசி 2யுமே நம்ம வந்து ஒரு காட்டனில் போட்டு அப்படியே 2த்தையும் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் காயட்டும். அப்படியே ஃபேன் காற்றுலேயே காய விட்டிங்கன்னா நல்லா ட்ரையாக காய்ச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்து தனியாகவும் அரிசி தனியாகவும் காய வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து ஸ்கின் பிரைட்னஸ்க்கு வந்து நம்ம உருளைக்கிழங்கு ஒரு 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய், இதில் வந்து ஒரு கால் பீஸ் மட்டும் போட போகிறோம். இப்போ இந்த 2 உருளைக்கிழங்கும் நம்ம இப்போ தோல் சீவி எடுத்துக்க போகிறோம். ஒரு கால் வந்து வெள்ளரிக்காய் எடுக்க போகிறோம். முழுசாக எடுக்கல, கால் தான் எடுக்க போகிறேன். இப்போ உருளைக்கிழங்கு வந்து நம்ம நல்லா தோல் சீவிட்டு நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, உளுந்தும் அரிசியும் நல்லா காஞ்சிடுச்சு. இதை ஒரு மிக்சிங் பவுல் மாற்றி ட்ரையாக நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஏற்கனவே இதில் வந்து உளுந்தில் தண்ணி இருக்கும் இல்லையா, அதுவே போதும். தண்ணியெல்லாம் எதுவும் ஆட் பண்ண வேணாம். அப்படியே வந்து நல்லா ட்ரையாக அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து அரைச்சி வச்சுக்க. அந்த உளுந்தில் உள்ள தண்ணியே வந்து போதுமானதாக இருக்கும். அதனால இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன், அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்கு 2 வந்து நான் தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம கட் பண்ணி அப்படியே மிக்சி ஜாருக்கு மாற்றிடுவோம். இப்போ உருளைக்கிழங்கு, வெள்ளரிக்காய், இது 2த்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து 2த்தையும் எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ 2 உருளைக்கிழங்கு, ஒரு கால் பீஸ் வந்து வெள்ளரிக்காய். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இதை நம்ம வந்து அப்படியே வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டி அதனோட சாறை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். மீதி இருக்கிற திப்பியெல்லாம் நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ வந்து வடிகட்டி சாறை மட்டும் எடுத்துக்குவோம். நல்லா ஒரு வடிகட்டி வச்சு அந்த சாறை மட்டும் நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும். இப்போ எனக்கு இந்த அளவு வந்து சாறு கிடைச்சிருக்கு. இப்போ இதோட நம்ம என்ன பண்ணோம்னா, அரைச்சி வச்சிருக்க உளுந்து அரிசி மாவு இருக்கு இல்லைங்களா, அதை அப்படியே இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை டைரெக்டாக நம்ம அங்கே சோப்பு பேஸோட சேர்க்கும் போது அங்கங்கே திப்பி திப்பியாக இருக்கும். அதனால வந்து நல்லா வந்து நம்ம வடிகட்டி வச்சிருக்கிற அந்த இதோட மிக்ஸோட நல்லா கரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். இதை கரைச்சிட்டு கூட முடிஞ்சால் நீங்கள் ஒரு வடிகட்டல் போட்டு வடிகட்டி கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம நல்லா வரி
கரைச்சி வச்சுட்டோம். பார்த்தீங்கன்னா, உளுந்து மாவோட அந்த இது மட்டும் நல்லா பொங்கி இருக்கிறது தெரியும் பாருங்களேன். நல்ல சாஃப்ட்னஸா இருக்கும். கை வச்சு பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ்ஸு. இந்த சோப் பேஸ் வச்சு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்றேன். நல்லா இருக்கு. பார்த்தீங்கன்னாலே ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கு. அரிசி மாவும், உளுந்து மாவும் சேர்க்கும்போது நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடைச்சிருக்கு. இப்ப வந்து இத வந்து நான் வந்து சோப் செய்ய வந்து மோல்டு வாங்கினேன். மீஷோல தான் வாங்கினேன். ரூ. 113. 2 மோல்டு வாங்கியிருந்தேன் நான். ரூ. 113க்கு 2 மோல்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சோப்பு பேஸுமே வந்து நான் மீஷோல தான் வாங்கியிருந்தேன். 1 கேஜி வந்து ரூ. 114. 1 கேஜி வந்து ரூ. 114. இதுல வந்து 1/4 கிலோவா அப்படியே அழகா அதுல அவங்களே வந்து மெஷர்மென்ட் குடுத்திருந்தாங்க. நான் இப்ப வந்து 1/2 கிலோ தான் எடுத்துக்க போறோம். 1/2 கிலோ எடுத்துக்கிட்டு இத வச்சு நம்ம செய்ய போறோம். 1/2 கிலோ வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ. அதுலயே வரும் இருந்துச்சு 1/4 கிலோவுக்கு. அதோட மட்டும் இல்லாம இப்ப நான் வந்து விட்டமின் சி கேப்சூல்ஸ் யூஸ் பண்றேன். அதுக்கப்புறம் வந்து ரோஸ் வாட்டர் கொஞ்சம் அதோட ஆட் பண்ண போறோம். அவ்வளவுதான். இவ்வளவுதான் இதுக்கு நம்ம செய்யக்கூடிய பொருட்கள், சேர்க்கக்கூடிய பொருட்கள் இவ்வளவுதான். இப்ப நம்ம வந்து இப்ப இந்த சோப்பு இதுல வந்து நம்ம வந்து நல்லா கொஞ்சம் வந்து ஆயில் தடவி வச்சுக்கலாம். இல்லைன்னா வந்து சோப் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்கிறதுனால நான் கொஞ்சமா ஆயில் தடவி எடுத்து வச்சிருக்கேன் சோப் மோல்டுல. சும்மா கொஞ்சமா தடவினா போதும். ரொம்ப தடவணும்னு அவசியம் கிடையாது. அதனால கொஞ்சமா அப்படியே தடவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு 1/2 கேஜி கிட்ட நம்ம வந்து எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைன்னா வந்து உருகிறதுக்கு டைம் எடுக்குங்கிறதுனால, ஏன்னா டபுள் பாயில் மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அதனால உருகிறதுக்கு டைம் ஆகுங்கிறதுனால சின்ன சின்ன பீசஸா முடிஞ்ச அளவுக்கு சின்ன பீசஸா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுல. நல்லா முடிஞ்ச அளவுக்கு குட்டி குட்டி பீசஸா வந்து நீங்க கட் பண்ணி எடுத்துக்கங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு சீக்கிரம் பாயில் ஆகும். இப்போ ஓரளவுக்கு நம்ம எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு 1/2 கேஜி நான் எடுத்திருக்கேன் இதுல. 1/2 கேஜி நான் எடுத்திருக்கேன் இதுல. இப்ப ஓரளவுக்கு எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. அவ்வளவுதான். உங்களுக்கு நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன பீசஸா போட்டீங்கன்னா தான் சீக்கிரம் பாயிலிங் ஆகும். இல்லைன்னா பாயில் ஆகிறதுக்கே வந்து ரொம்ப லேட் ஆகும். அது அந்த சோப்பு பேஸ் வந்து கரைஞ்சி வரதுக்கு ரொம்ப லேட் ஆயிடும். இப்ப நம்ம நம்ம வந்து சோப்பை வந்து பேஸ் வைக்கிறதுக்கு வந்து நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா வாட்டர் வந்து அடுப்புல வச்சாச்சு. தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம பக்கத்துல எடுத்து வச்சாச்சு. என்னென்ன பொருட்கள் வேணுமோ எல்லாத்தையுமே நம்ம பக்கத்துல எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து சோப்பு பேஸ வந்து நம்ம வந்து இப்ப வாட்டர் வந்து பாயில் ஆகிற டைம்ல நம்ம அது மேல வைக்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா பாயில் ஆயிருக்க தெரியும். இந்த டைமிங்ல நம்ம வந்து சோப் பேஸ் எடுத்து வச்சுக்கலாம். இதுலயே அந்த பாயிலிங்லயே வந்து இது வந்து மெல்டிங் ஆகி வரும். நல்லா உருகி வர்றது உங்களுக்கு தெரியும். நல்லா உருகி வரணும். அப்பதான் நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த பேஸ்ட் வந்து இதுல ஆட் பண்ணணும். உருகாம அதுல ஊத்திராதீங்க. இப்ப நல்லா உருகி வந்துட்டு இருக்க தெரியும். இதுல வந்து நான் வந்து 2 விட்டமின் சி கேப்சூல்ஸ் யூஸ் பண்ண போறேன். அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நல்லா வந்து மெல்டிங் ஆயிட்டு இருக்கு. உருகி வந்துட்டு இருக்கிறது நல்லா தெரியும் உங்களுக்கு. விட்டமின் சி கேப்சூல்ஸ் வந்து ஒரு 2 கேப்சூல்ஸ் நான் எடுத்திருக்கேன். 2 மட்டும் எடுத்திருக்கேன். 2 நான் அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். 2மே வந்து ஸ்கின்னுக்கு பிரைட்னஸ் கொடுக்கும். அடுத்தது வந்து ரோஸ் வாட்டர் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம். ரோஸ் வாட்டர் ஆப்ஷன் தான். தேவைப்பட்டா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அதை வந்து விட்டுடலாம். ரோஸ் வாட்டர் வந்து நம்ம கொஞ்சமா இப்ப அதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மெல்டிங் ஆகி வந்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்கிற இந்த உருளைக்கிழங்கு இதை வந்து நம்ம இதுல வந்து ஊத்திக்கலாம். இப்ப ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப நல்லா வந்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு எல்லாமே மெல்டிங் ஆகி வந்துருச்சு. இப்ப நம்ம வந்து அரைச்சு வச்சிருக்க அந்த
கலவையை இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் போதும், அவ்வளோதான். அதோட அது மிக்ஸ் ஆகணும். சோப் பேஸோட நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த லிக்விட் வந்து மிக்ஸ் ஆகணும், அவ்வளோதான். ஒரு மிக்சிங் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே நொர நொறையா வரும் பாருங்களேன், அதுதான் இந்த உளுந்தோடைய எஃபெக்ட். ஒரு 2 நிமிஷம் அப்படியே கலந்து விட்டுருங்க, எல்லாம் மிக்சிங் ஆகிட்டு வரட்டும். நல்லா மிக்ஸ் ஆகிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, நல்லா கலந்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா அங்கங்கே திப்பி திப்பியாக நின்றுடும். அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க, அவ்வளோதான். இந்த அளவுக்கு நீங்கள் கலந்து விட்டீங்க. இது நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் செய்கிறேன், ரிசல்ட் நல்லாவே இருக்கு. இப்போ வந்து ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே வந்து ஆற விட்டுருங்க. அப்படியே இப்போ நல்லா ஆறி இருக்கு. ரொம்ப ஆற விட்டிங்கனாலும் அப்படியே டக்குன்னு கட்டி விழுந்து போயிடுது. அதனால வந்து கொஞ்சமா அந்த ஹீட் இருக்கும் போதே நீங்க அதில் மோல்டில் ஊற்றிருங்க எல்லாத்தையும். நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், மோல்டை வந்து ஒரு தட்டில் வச்சு ஊற்றுங்க, அழகாக நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஒரு தட்டில் வச்சு இந்த மோல்டை வந்து தட்டு மேலே வச்சு ஊற்றுனீங்கன்னா நம்ம எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து காய வச்சுக்கலாம். இப்போ நான் இதை காய வைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ஒரே இடத்துல காய வைக்க முடியல. கொஞ்சம் கெட்டியானதுக்கு அப்புறம் எடுத்து வைக்கும் போது கொஞ்சம் வெளியில் லீக் ஆயிடுச்சு. அதனால வந்து நீங்கள் வந்து ஒரு தட்டு மேலே வச்சு அதில் வந்து நீங்கள் வந்து இந்த கலவையை ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ வந்து அழகாக ஊற்றியாச்சு. ஹார்ட் ஷேப்பு, ஹார்ட் ரவுண்ட் ஷேப். இது வந்து காயறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 ஹவர்ஸ் ஆகுது. 2லேருந்து 3 மணி நேரம் இது காய வைக்கணும். நல்லா காய விட்டுருங்க. காய விட்டு ஒன் டே கழிச்சு யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்குது. உடனே யூஸ் பண்ணும்போது அந்த உளுந்தோட வழுவழுப்பு தன்மை தான் அதிகமாக இருந்துச்சு. ஒன் டே கழிச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது நல்ல நுரை வந்துச்சு, நல்லா வந்து ஒரு பிரைட்னஸ் கொடுத்துச்சு. இதில் வந்து நம்ம முல்தானி மெட்டி கூட ஆட் பண்ணி செய்யலாம். இதோட வந்து ஒரு ஸ்பூன் முல்தானி மெட்டி கூட நீங்கள் இதை ஆட் பண்ணிங்கனாலும் நல்ல ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். இது அப்படியே வந்து ஒன் டே விட்டாலும் சரி, இல்லை ஒரு 2 to 3 ஹவர்ஸ் விட்டாலும் சரி, நீங்கள் வந்து ஃப்ரீசர்க்குள்ளே வச்சாலும் உங்களுக்கு ஓகே தான். எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து செட் ஆயிரும். ஆனால் ஒன் டே விட்டிங்கன்னா சோப் வந்து சூப்பராக செட் ஆகி வந்துடும் நமக்கு. 1/2 kgக்கு இந்த அளவுக்கு மெஷர்மெண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும். அதை விட கம்மியாக நீங்கள் 1/4 கிலோ அப்படி எடுத்தீங்கன்னா நம்மளால அந்த சோப் பேஸ் வந்து காய்ச்சி வராது, அதனோட கெட்டித்தன்மை இல்லாமல் கொல கொலன்னு அப்படியே இருக்கும். அதனால 1/2 kgக்குரிய மெஷர்மெண்ட்டு தான் நான் இதை சொல்லியிருக்கிறேன். இப்போ வந்து நமக்கு நல்லாவே வந்து கெட்டியாயிடுச்சு சோப்பு, பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாகவும் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம செய்யறதுனால கொஞ்சம் பயந்து தான் செய்யணும், எப்படி ஆகுதோ, கெட்டி வருதோ, இல்லை கொல நின்றுடுதோ அப்படின்னு நினச்சி ஓரளவுக்கு வந்து நமக்கு வந்து சோப் வந்து நல்லா அழகாகவே வந்துருச்சு. நமக்கு ஷேப்பிங் மாறாம சூரியகாந்தி மாடல் ரொம்ப அழகா இருக்கு பார்க்க. ரொம்ப வந்து காஸ்ட் கம்மியாக தான் ஆச்சு. நம்ம சோப் பேஸ் மட்டும்தான் ஒரு 114 ரூபா. மற்றபடி இந்த மீதி இருக்கிறதெல்லாம் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம பண்ணிட்டோம். உளுந்து, அரிசி, உருளைக்கிழங்கு, வெள்ளரிக்காய்லாம் வீட்டில் இருந்ததை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணோம். நல்லாவே வந்துருந்துச்சு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 சோப் கிடச்சிச்சு. 1/2 கிலோவுக்கு வந்து ஒரு 7 சோப் கிடச்சிச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் வழுவழுன்னு இருந்துச்சு. ஒன் டே நம்ம கழிச்சு யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு ரிசல்ட்டு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சு சொல்லிச்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.